நான் ஒரு பொறியியல் கல்லூரியில் வேலை பார்க்குறேன். அதனால் அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி நிறைய விஷயங்களுக்கு தெரியும். அது சொல்லும்போது எதோ செஞ்சுருக்க வேண்டிய இடங்க அது. எந்த ரிசர்ச்சுமே நடக்கலை, எந்த ஒரு ஆராய்ச்சியும் அங்கே நடக்கலை, எந்த ஒரு புதுமையான விஷயங்களும் அங்கே எது நடக்குதுன்னு தெரியல. இன்றைக்கி அறிவியல் துறையில் எவ்வளவோ நடந்துக்கிட்டு இருக்குது. எங்களை போன்ற நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் நாங்கள் செய்கிற வேலையில் பாதி கூட அவங்க செய்யலை. அது மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து அவ்வளோ பெரிய இடத்துக்கு பெண்கள் முதல்ல வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பெண்கள் சேர மாட்டாங்க. இப்போ பெண்கள் சேர ஆரம்பித்தது 70களுக்கு பிறகு தான் பெண்களே சேர ஆரம்பித்தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது அவங்க அந்த பசங்க பாவமாக இருக்கும். கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க. எதுக்காகனா அப்பாவது பெண்கள் உள்ளே வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பொறியியல் கல்லூரியில் பெண்கள் வந்ததே கிடையாது. எல்லாம் சட்டக்கல்லூரி இதெல்லாம் பெண்களே வரமாட்டாங்க. இன்றைக்கி அங்கெல்லாம் இப்போ இன்றைக்கி என்னுடைய பொறியியல் கல்லூரியில் பெண்கள் தான் மிக அதிகம். ஆசிரியர்களும் பெண்கள், மாணவிகளும் பெண்கள், மாணவர்களும் பெண்கள். அந்த அளவுக்கு ஆண்களே நாங்கள் மைனாரிட்டியாக இருக்கோம். அந்த அளவுக்கு இன்றைக்கி இன்ஜினியர் பொறியியல் கல்லூரியில் பெண்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து செக்யூரிட்டியெல்லாம் போட வேண்டிய கட்டாயம் வந்தாச்சு.